ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை தான் என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் விஷயம் மெரி கிறிஸ்மஸ். இந்த நோட்டோட இந்த டிஷ்ஷை வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடாயை எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து சூடானதும் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து முழுசாக இருந்தால் அந்த டேஸ்ட் பிடிக்குன்றதுக்காக நான் முழு பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் வந்து தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்து ஓரளவுக்கு லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வரல வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தாளோட அந்த ஆனியன் பல்ப் இருக்கும்ல, அது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த டைமில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதுவுமே லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு பழுத்த நாட்டு தக்காளி வந்து சேர்த்துருக்குறேன். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதுக்காக நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். கிரீன் சில்லி பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வதங்கும்போதே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கணும். நான் மறந்துட்டேன். அதனால இந்த டைம்ல ஆட் பண்றேன். நீங்க வெங்காயம் வதங்கும்போதே நீங்க கிரீன் சில்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மசாலாலாம் ஒட்டி வந்ததுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் இதில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வரும். இருந்தாலுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு நல்லா சுண்டி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா, இந்த டைம்ல நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பெப்பர வந்து இதில ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டுமே பார்த்தீங்கன்னா, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு, இந்த தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி, நல்லா சுண்டி வர அளவு நான் வந்து என்ன பண்றேன்னா, இத வந்து கடாயிலே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நீங்க தொக்கா வேணும்னா இந்த டைம்லயே எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நீங்க பெப்பர் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாரி ட்ரையா வேணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த அதில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, சூப்பரான பெப்பர் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். பெப்பர் மஷ்ரூம் கிரேவி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த வாரம் வந்து 2வது வாட்டி இந்த டிஷ்ஷ வந்து ட்ரை பண்றேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பூஜா. எல்லாரும் டேக் கேர் அண்ட் பை.